அவன்கிட்ட ஹாஸ்டல் போகணும்னு நான் டைரக்டா கூட சொல்லலங்க. இன்டைரக்டா தான் சொல்ல வந்தேன். ஆனா அதுக்குள்ள அவனா புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்டலுக்கு போறதுக்கு சம்மதிச்சிட்டான். நம்மளெல்லாம் விட்டு அவன் போற அளவுக்கு நம்ம என்னங்க அவனுக்கு குடும்பம் பண்ணோம்? பாரு, எதையுமே ஆழமா புரிஞ்சுக்கிற வயசுல அவன் இல்ல. அவன் மனசுல ஏதோ தப்பான எண்ணம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அவன் ஹாஸ்டல் போறது ஒத்துக்கிட்டது கூட நம்மள பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட தான். இதெல்லாம் தப்புங்கிறத அவன்கிட்ட எடுத்து சொன்னா புரியாது. அவனே தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு சில காலம் ஆகும். ஹாஸ்டலுக்குள்ள போகும்போது கூட நம்மளால விட்டு பிரியறானேன்னு ஒரு சின்ன வருத்தமோ கஷ்டமோ அவன்கிட்ட இல்லங்க. ஏதோ ரொம்ப பழகின இடத்துக்குள்ள போற மாதிரி நம்மள திரும்பி கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கானேங்க. அதான் சொல்றேன்னு பாரு, இப்போ அவன் நம்ம எல்லார் மேலேயும் கோவத்துல இருக்கான். கொஞ்ச நாள் போட்டு பாரு, இந்த ஹாஸ்டல் வாழ்க்கை அவனுக்கு பயத்தையும் கவலையும் உண்டு பண்ணும். அப்போ அவன் நம்மளை தேட ஆரம்பிப்பான். நம்மளோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவான். சின்ன வயசுல யாரோட ஆதரவு இல்லாம தனியா கடந்து நான் அனுபவிக்காத கொடுமையா பாரு. இந்தப்பா காஃபி. கேண்டீன் ஆளுங்க என்ன பண்றாங்க? நீங்க எதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? இல்லப்பா, கேண்டீன் ஆளுங்களாம் மத்த ஸ்டாஃபுங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம என் மகனுக்கும் மருமகளுக்கும் என் கையில கொடுத்தா தானே எனக்கு திருப்தி. பிள்ளைய சாப்பிட விட்டு அதை பெத்தவ ரசிக்கிறதுல தாப்பா வாழ்க்கையோட சந்தோஷமே அடங்கி இருக்கு. என்னப்பா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு காலையில தான் வினோத்தை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு வந்தோம். இப்போ நீங்க சொன்னதை கேட்ட உடனே அவன் ஞாபகம் வந்துருச்சு. அதான். என்ன சிவா, நான் சொன்ன மாதிரியே பிள்ளை கூட தனியா விட்டுட்டீங்களா? ஆமாமா. யாரும் செஞ்ச பாவமோ தெரியல, நம்ம குடும்பத்துல யாருக்குமே பிள்ளையோட சேர்ந்து வாழ்ற கொடுப்பினை இல்லாம போச்சு. நான் உன்ன பிரிஞ்சு தவிச்சேன், நீங்க இப்போ உங்க பிள்ளை பிரிஞ்சு தவிக்கிறீங்க. எல்லா கஷ்டமும் இன்னும் கொஞ்ச நாள் தாமா. மீனா சீக்கிரமே குணமாயிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? என்னமோப்பா, நாமளும் யாரையும் குறை சொல்ற நிலைமையில இல்ல. எல்லாரும் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். அந்த மீனாவும் வேற்று மனுஷி இல்லையே, அவளும் என் மருமக தானே. அதனால வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நடக்கிறத பாப்போம். குடும்பம். தேங்க்ஸ்மா. சரி பாரு, நான் என் கேபினுக்கு போறேன். ஆமா, கரெக்ட். ஆமா. தாரா, இந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி பாரு, நல்லா இருக்கு. எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கியா? அப்புறம் எப்படி இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு சொல்ற? சாப்பிடு. ஐயோ வேண்டாம் எனக்கு. ஐயோ நான் சொல்றத கேளுங்க. வேண்டாம். சாப்பிடு. சரி, கொஞ்சம் மட்டும் போதும்.
என்ன சந்தோஷ் ஒரு மாதிரி இருக்கீங்க? மீனா நம்மள பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன நினைச்சிட்டு போறாங்களோ தெரியல. இதுக்கு தான் தாரா நான் எங்கேயும் வரலன்னு சொன்னேன். சாரி சந்தோஷ். இட்ஸ் ஓகே. அக்கா, லஞ்ச் ரெடி, சாப்பிடலாம். வா மீனா, வா உட்காரு. கொஞ்சம் இரு, முடிச்சிட்டு வந்துடுறேன். ம். மீனா, என்னாச்சு மீனா? ஏன் டல்லா இருக்க? பாட்டி ஏதாவது சொன்னாங்களா? ஒன்றும் இல்லைக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். உன்னால என்கிட்ட போய் பேச முடியாது. உண்மை என்னன்னு சொல்லு. இல்லக்கா, பொய்யெல்லாம் சொல்லல, நான் நார்மலா தான் இருக்கேன். சரி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. மீனா, நமக்குள்ள என்னம்மா ஒளிவு மறைவு? எதுவா இருந்தாலும் சரி சொல்லு. அக்கா, இன்னைக்கு மார்னிங் ஷாப்பிங் பண்ண போயிருந்தேன். அங்க உங்க ஹஸ்பண்டோட வேற ஒரு பொண்ணை பார்த்தேன். அப்புறம் என்னக்கா இது? நான் என்ன கதைய சொல்றேன்? நேர்ல பார்த்தது தானே சொல்றேன். அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அவ்வளவுதானே மீனா? மீனா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம டாக்டர் கிருஷ்ணராவ் இருக்காருல்ல, அவரோட பொண்ணுதான். இன்ஃபேக்ட் அவ இன்னைக்கு மார்னிங் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னதான் ஷாப்பிங் கூப்பிட்டா. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் தான் இவர் அவளோட அனுப்பிச்சு வச்சேன். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு கொஞ்சம் ஃப்ரீ டைப், அவ்வளோதான். எதுக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கக்கா. ம், சரி, வாங்க டைனிங் ஹால்ல வெயிட் பண்றேன். சாரிங்க. ஐயோ, நீங்க எதுக்கு சந்தோஷ் சாரி எல்லாம் கேக்குறீங்க? நீங்க எந்த தப்பும் பண்ணலையே. நாங்க எல்லாதான் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். நியாயமா பார்த்தா நாங்க தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த பொண்ணு பேரு தாரா என் ஸ்டுடியோல மேனேஜரா இருக்கா. நாளைக்கு ஒரு ஆட் ஷூட்டிங் இருக்கு, அதுக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா. நான் அவகிட்ட எவ்வளவோ தடவை சொன்னேன், ஆனா அவ கேட்கல. காஸ்டியூம்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட ஹோட்டலுக்கு போனோம். அப்பதான் மீனா பார்த்துட்டாங்க. மீனா இந்த குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை. சீக்கிரமே மீனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். அதுக்கு மேல நடக்கிறது நடக்கட்டும். பாட்டி, என்ன பாட்டி இது? இவ்வளவு நாள் நாம எல்லாரும் பொறுமையா இருந்ததுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீங்க முதல்ல அழறத நிறுத்துங்க. அதானே, நீங்க ஏமா அவசரப்படுறீங்க? சந்தோஷ் நம்ம எல்லா பிரச்சனையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அனுசரணையா இருக்கார்.
நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு எங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறதா நினைக்கிறீங்க. அந்த நினைப்பை தூக்கி போடுங்க. அப்போ தான் உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆகும். பாட்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னையும் உங்க பேர்னா நினைச்சுக்கோங்க. மீனா குணமாகிற வரைக்கும் என்னால முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுக்குறேன். ஐயா, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. வாங்க பாட்டி போலாம். ஹலோ மீனா, நான் அப்பா பேசுறேம்மா. அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். ஊர்ல அத்தை பெரிய மாமாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. ஆமா, பெரியாத்தா இப்ப எப்படி இருக்கு? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? 3 பேரும் நல்லா இருக்கோம்ப்பா. மாமாக்கு தான் இன்னும் ஃபேக்டரி வேலை முடிஞ்ச பாடல்ல. முடிஞ்சதும் உடனே ஊருக்கு கிளம்பி வந்துருவோம். சரிம்மா, பாட்டி பக்கத்துல வந்தா கூட. இல்லப்பா, பாட்டியும் கண்ணாயிரமும் கோயிலுக்கு போயிருக்காங்க. சரிம்மா, பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணேன். சரி, வச்சிருவா. சரிப்பா. ஏய், இதானா யார் நீங்க? டாக்டர் சேவ் தானே இது? ஆமா. அவன் தான் எங்களுக்கு வேணும். ஐயா, எங்க அண்ணாட்ட கடன் வாங்கிட்டு போனா நாங்க சும்மா விட்டுருமா? அதானே. அவர் இப்ப வீட்ல இல்ல. வந்ததும் நான் சொல்றேன். வீட்ல இல்லனாக்கா நாங்கெல்லாம் ஓடி புடிச்சு விளையாடணுமா? இல்ல. நான் வந்ததும் சொல்றேனே. ஏய், சொன்னா புரியாது. வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. நில்லுங்க. நில்லுங்க ப்ளீஸ். நில்லுங்க. அச்சி நொறுக்குடா. நொறுக்குடா அதெல்லாம். ஏய், நான் நொறுக்குடா. சொல்லிடுறேன். தயவு செஞ்சு உடைக்காதீங்க. ப்ளீஸ். ஐயோ, உடைக்காதீங்க. ஏய், வாயை மூடு. கத்தல அவ்வளவுதான். ஐயோ. நான் சொல்றேன்ல. தயவு செஞ்சு உடைக்காதீங்க. ஐயோ. டேய், வாடா, வாடா. ஏய், வாடா. ஒண்ணு விட எல்லாத்தையும் ஓடுங்கடா. ஏய், நாங்க அடிச்சு வச்சது எதுக்கு தெரியுமா? இங்க பார், இப்போ ஆச்சா நாங்க யாருன்னு அவனுக்கு தெரியணும். நான் 10 மணிக்குள்ள பணம் வந்து சேரணும். அப்படி வரலன்னு வச்சுக்க, உடம்புல உயிர் இருக்காதுன்னு சொல்லு. புரியுதா நீ? ஏய், வாங்கடா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த
கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழ்